தாவேகாவினுடைய தலைவர் விஜய் எங்கே? கரூருக்கு வர்றதுக்காக அவர் போலீஸ்கிட்ட, எப்பா என்னை கரூருக்கு விடுங்க, எனக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுப்பீங்களோ இல்லையோ, நான் கரூரில் வந்து அங்கே பாதிக்கப்பட்ட நபர்கள் அவங்களுடைய குடும்பத்தை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற எல்லா மனுவையும் கொடுத்துட்டாராம். இன்னும் அதற்கான அனுமதி கிடைக்கவில்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய செய்தியாக ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த அனுமதி கிடைத்தால்தான் கரூருக்கு வர முடியும் அப்படிங்கிற நிலைமை. ஒருவேளை அனுமதி இல்லாமல் வந்துட்டார்னா அப்போ கூட்டம் கூடி ஏதாவது அசம்பாவிதம் நடந்தது அப்படின்னா அல்லு அர்ஜுனாவுக்கு ஏற்பட்ட நிலைமை தான். ஏன்னா அனுமதி இல்லாமல் நீங்கள் கூட்டத்தை கூட்டிட்டீங்க, உங்களுக்கு எதிரான வழக்குகளை நாங்கள் தொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வழக்குகளை தொடுத்துருவாங்க. ஸோ இந்த அனுமதி கிடைக்கிற வரைக்கும் அப்போ விஜய் அவர்கள் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வியாக இருந்தது. என்றால் விஜய் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, விஜய் அவர்கள் எங்கேயுமே யார்ட்டையுமே பேசாமல் இருக்கார் அப்படின்னும், ஏன்னா அவருடைய தங்கை இறந்ததையே இன்னும் நினைத்து வருத்தப்படக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடிய விஜய் கண்டிப்பாக இத்தனை நபர்கள் அவருடைய அந்த அரசியல் ஸ்பீச்சை கேட்குறதுக்கு அவரை பார்க்க வந்த அந்த கூட்டத்தில் ஒரு நெரிசல் ஏற்பட்டு இறந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத எப்படி தாங்க போகிறார் அப்படிங்கிற கேள்வியை கேட்டுட்டு நிற்கிறாங்க. இங்கே நிறைய பேர் அவங்களுடைய முகமுடியை போட்டுட்டு பேட்டி கொடுத்தாங்க. அந்த பேட்டி எல்லாமே வெளியானது சன் டிவியில் தான். யாருப்பா அது சன் டிவியில் தாவேகா தலைவர் தாவேகாவை பற்றி எதிராக பேசிகிட்டு இருக்காங்களே, உண்மையிலேயே அங்கே வந்து பெரிய அளவில் அந்த சிக்கலில் மாட்டிய நபராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. அவர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் சால்வு போத்துகிற ஃபோட்டோ, அவர் கூட நிற்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது. ஆனால் உண்மையிலேயே தாவேகாவினுடைய ஐடிவிங் அப்படின்னு சொல்லக்கூடிய விர்ச்சுவல் வாரியர்ஸ் யார் யார் தாவேகாவுக்கு எதிராக பேசுகிறாங்களோ அவங்களுடைய கம்ப்ளீட் புகைப்படம், ஜாதகம், இது எல்லாத்தையுமே நொடி பொழுதில் எடுத்து அதை வெளியில் விட்டு அதை சர்க்குலேட் பண்ண விடுறாங்க பார்த்தீங்களா? அந்த இடத்துல திமுகவுக்கு கொஞ்சம் பயம் வரும். கரூரில் நடந்த சம்பவம்